அக்காவோட பிராவை கடிச்சு நான் இழுக்கிறேன்னா அவங்க அக்கா வந்துட்டு கதறி கதறி மான் பண்றாங்களா. ஓ சுகர் பேஷண்ட்ஸ், வீக்கான ஹார்ட் உள்ளவங்க, பக்கவாதம் உள்ளவங்க இந்த வீடியோட கடைசியில் வர விஷயத்த கேட்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா அது உங்களோட மனநிலையை பாதிக்கும். என்னைக்காச்சும் உங்க வாழ்க்கையில ஒருத்தனை பார்த்தோன்னே டி இவன் வந்து பூமியில இருந்து வந்தவன்ல, இவன் எங்க இருந்தோ வந்த ஒரு பைத்தியக்கார கூட்டு உங்களுக்கு தோணு இருக்கா? எனக்கு கண்ணாடி பாக்குறப்ப தோணும். எனக்கு என் சொந்தக்காரங்களை பார்த்தா தோணும். இவங்களாம் என்ன மாதிரி தெரியுமா, ஆபத்தானவங்களும் இல்ல கெட்டவனுங்களும் இல்ல, இது ஒரு வித்தியாசமான பிறவி. இன்கேஸ் வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் தாக்கப்பட்டீங்கன்னா நீங்க அதுல ஒரு ஆளா கூட இருக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பு தான், பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஒருத்தர் இருக்காஞ்சி, ஒருத்தர் தான், அது வவ்வாலுக்கும் தெரியும். அவன் பேரு குய்யா. ஒரு புது செமஸ்டர் மசூல் பண்றப்ப அப்ப நானும் வவ்வாலோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரே வீட்டுல தங்கலான்னு சொல்லிட்டு வீடு புக் போனப்ப என்னோட ரூம்ல ஒரு மெத்த கோசமா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கதையில டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் நம்மள சொல்லலாம். ஏன்னா நம்ம பண்ண வேலைகள் அப்படி. என்ன என் பூல சிரிக்கிற ஒரு மாதிரி வியர்டான ஒரு ஆள் வச்சுங்களேன். இல்ல எனக்கு தெரியும் இந்த கதை யாரு நல்லா சொல்லுவாங்கன்னா வவ்வால் நல்லா சொல்லுவாங்க. வவ்வால் நீங்களே சொல்லுங்க அந்த கதையை. ஓகே, என்னன்னா நானு நம்ம டிடி நாங்க 2 பேரும் ஒரே ஹவுஸ்மேட். எங்க பக்கத்து ரூம்ல நம்ம மாலக் இருப்பாரு. மாலக் கூட இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பேரு குய்யான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குய்யானோட ஒரிஜினல் பேர் என்ன, ஏன் அப்படி குய்யான்னு பேர் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரோட ஒரிஜினல் பேர் நான் சொல்ல விரும்பல, பாவம் விட்டுருங்களேன். அவன் வீட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி நாங்க பூலி பண்ணோம் அவனை, ஓகேவா? ஏன்னா அவனுக்கு வயசு குறைவு, அதனால அவனை குட்டி குஞ்சான்னு கூப்பிட்டோம். நான் அவன் அப்படின்னு அந்த குதியா ஆல்டர் பண்ணது என் சொந்தக்காரன்னு வச்சுப்போமே. அவரு எனக்கு கொஞ்சம் லைட்டா அந்த டீயை மட்டும் தூக்கிட்டு குய்யான்னு வச்சுட்டாரு. ஆனா இந்த குய்யான் எப்படிப்பட்ட ஆள்னா, குய்யான் எப்பவுமே தனிமையிலே இருப்பாரு. நாங்க அது தப்பு சொல்லல. ஆனா என்னன்னா எங்க வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் ஒரு ஆள் படிப்பாங்க, அசைன்மெண்ட் செய்வாங்க, சம்டைம்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எது ட்ரேட் பண்ணிருப்பாங்கன்னா கஞ்சாவா? இல்ல, நாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல ஒரே சவுண்டா இருக்கும். என்ன சவுண்டுனா உட்காந்து சுர்ரா அவனை விளையாண்டுகிட்டு இருப்பான் அந்த குய்யா. எனக்கு இதுல எங்க அவன் மேல கடுப்பா இருக்கும், நம்ம முன்னுக்கு அவரு இட்ஸ் அ நார்மல் பாய், ஷை பாய் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவன் போன்ல அவன் ஃப்ரெண்டு கூட பேசுறப்பயோ இல்ல எம்எல்ல விளாடுறப்பயோ புளுத்தி பேச்சு பேசுவான். என்னமோ அவன் தான் பெரிய ரவுடி மாதிரி, அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். எனக்கு வெறியா ஆக்சுவலி எந்த அளவுக்குன்னா மாலக்கு தான் அவரோட ரூம்மேட். ராத்திரி ஃபுல்லா உட்காந்து கேம் விளாடுறான், கத்திக்கிட்டு இருப்பான். மாலக்கு என்ன பண்ணுவாரு, வெளியே படுப்பாரு, வெளியே தூங்குவாரு, ரூம்ல தூங்காம. ஒரு நாள் இதை பார்த்துட்டு எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு ஆள் தூங்குறது கூட விடாம உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த பொட்டை அப்படின்ற. ஏன்னா அந்த நாய் கேம் விளையாண்டுட்டு காலை கிளாஸுக்கு போக மாட்டான், அவன் ரூம்ல தான் இருப்பான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. ஏன்னா சில நேரத்துல ரூம்ல கதவு திறந்து வர்றப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். அவன் ரூம் விட்டு வெளியே வரப்ப அவனை பத்தி அசிங்கமா உட்காந்து பேசிட்டு இருப்பான். அவனுக்கே எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. சாப்பிட்டு குப்பையெல்லாம் ரூம்லயே வச்சுட்டு அவன் எங்கேயோ ஒரு வாரம் போயிட்டான் லீவுக்கு. ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹால்ல நான் காலை வைக்கிறேன், காலு கீழே என்னமோ நெண்டி போகுது. வீடு சுத்தி புழுவா இருக்கு. என்னடா இது புழுவா இருக்குன்னு சொல்லி பார்த்தா மாலுக்கு வந்தாரு. மாலுக்கு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டே வந்தாரு. என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ப்ரோ ரூம் எல்லாம் புழுவா இருக்கு ப்ரோ, அவன் குப்பையை கட்டி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்றாரு. ஐயோ ஆமாவா, இருங்க வார்ட்டம் அப்ப இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட டிடி வருவாரு. அவரு வீட்டுல இருந்து லீவ் முடிஞ்சு வராரு. அப்ப டிடி கிட்ட இந்த கதையை நான் சொல்றேன். அவரும் ஃபார்ம் ஆயிட்டாரு, இன்னைக்கு இருக்கு. அப்புறம் என்னோட சொந்தக்கார நபர் இருக்காருல, நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, டி உனக்கு தெரியுமா இவன் குப்பை கட்டி போட்டு அந்த புழுவெல்லாம் ஓ ரூமுக்குள்ள போயிடுச்சு. நானும் அப்படிதான் கதையை மாத்தி சொன்னேன் அவர்கிட்ட. அப்ப அந்த நைட்டு அந்த குய்யா வீட்டுக்கு வரான். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட ஓட்ஸை போட்டுட்டு புரோட்டீன் மீல் செஞ்சு நான் உட்காந்து கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டிடி லேப்டாப்ல என்னமோ பாத்துட்டு இருந்தாரு ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு. நம்ம அந்த சொந்தக்காரர் சொன்னல, அவர் பாஸ்கெட் பாலை எடுத்துட்டு உட்காந்து எத்தி விளையாண்டுகிட்டு இருந்தாரு. பாஸ்கெட் பால்னு சொன்னாதான் ஞாபகம் வருது, இது கிராஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம பாஸ்கெட் பால் விட்டுலாம் அவனை அடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? குய்யா வந்தான், அவர் ரூம் கால் சாத்திட்டு உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போல. அப்புறம் முதல்ல நம்ம சொந்தக்கார நண்பர் ஆரம்பிச்சாரு. பந்த எடுத்து ஓங்கி ஒரு எத்து விட்டாரு கதவுல. இங்க இருந்தே ஹால்ல உட்காந்துக்கிட்டே கத்துவாரு, டே வெளியே வாடா,
அந்த எத்துக்கு வந்துட்டு சூடு சொன்னா வந்து கேட்டிருக்கணும். ஆனா அவனுக்கு தெரியும் அவன் ஏதோ பக்டப்பா பண்ணிருக்கான் அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அவ்வளவு எத்தி கடைசியா கதவை திறந்தான். நானே கூப்பிட்டேன் ப்ரோ அப்படின்னு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சாப்பிட்டுட்டு என்ன ப்ரோ பண்ணீங்க? சாப்பாடு குப்பையை அங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்க. ப்ரோ ஆமா ப்ரோ நான் வந்துட்டு மறந்துட்டேன் ப்ரோ. என்னாச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். புழுது நெண்டி எல்லா ரூமும் வந்துட்டு ஒரே புழுவா இருந்துச்சு ப்ரோ. வெள்ளை புழு நெண்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அவன் சாரி கூட வந்துட்டு எப்படித்தமா சிரிச்சுக்கிட்டே கேட்டான். ஆமா நான் சொல்லான்டா கேட்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே சாரி ப்ரோ ஹஹான்னா. அப்ப எனக்கு கடுப்பாயிட்டு ப்ரோ என்ன ப்ரோ சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன என் பூனை சிரிக்கிற? என்ன என் பூல சிரிக்கிற? ப்ரோ சிரிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ நாங்க பொண்ண கடுப்புல இருக்கோம் அப்படின்னு. அதோட மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போச்சு. அவன் பயந்துருப்பான் இங்கேயே ஓகே முடிக்க போறாங்க நம்மள. அப்புறம் அந்த நண்பர் பூத ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ என் ரூம் எல்லாம் புழுவாச்சு தெரியுமா ப்ரோ? ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க கேரண்டி பண்றீங்களா ப்ரோ? கடைசி அவன் படிச்சு முடிக்கல போல. அவன் ஜாமான் அங்கேயே இருந்துச்சு. தெரியல அவன் என்ன ஆனான்னு. இப்ப வந்து அவன் நினைப்பான் இவனுங்கள மாதிரி வாழ்க்கையில நான் எவனையும் பார்க்கவே கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வியர்ட் பீப்புளை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண கத்துக்கணும். இதே கதையை வந்துட்டு அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னானா அவன் வந்து எங்களுக்கு சொல்லுவான் வியர்ட் பீப்புள் சொல்லுவான். கண்டிப்பா. ஆனா இப்ப இங்க என்னன்னா வந்து மெஜாரிட்டி ஓட்டு எங்க கிட்ட இருக்கறனால நாங்க நல்லவங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராத்திரி 1 மணி இருக்கும். அந்த 1 மணிக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் ஏன் 1 மணிக்கு முடிச்சிருந்தேன் கேட்காதீங்க. நான் வவ்வால தூங்க மாட்டேன். 1 மணிக்கு அந்த மெசேஜ் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கே பாய் கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. கதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போற ஆளு. நான் நிறைய என்னோட ஷர்ட்லெஸ் பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய கே டிஎம்ஸ் வரும். பட் அது வந்துட்டு நான் வந்து தட்டி விட்டுருவேன்னு வச்சுப்போமே. ஆனா இந்த கே டிஎம் வந்தது வந்து என் மனசை மட்டும் இல்ல என் உள்ளத்தை எல்லாத்தையும் குலுக்கி எடுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். குளிச்சிருச்சா? நல்ல விதமா குளுக்குனுச்சு. எப்படி குளுக்குனுச்சு? அப்படியே வைப்ரேட் ஆனிச்சு. இவனை நம்ப முடியாது. போன வீடியோல லேடி பாய் பத்தி பேசினவன் அவரோட வரையறை எங்க நிப்பாட்டுறாருன்னா பெண் முகம் போன்று இருந்தா போதும். கீழே தடி இருந்தா பரவாயில்ல. மூஞ்சில 2-3 முடி இருந்தா முடியாது. அதானே? நாளைக்கு மோகன்லாலே ஷேவ் பண்ணிட்டு ஒரு விக்க மட்டும் வந்தா பரவாயில்ல. உனக்காக இது கூட பண்ண மாட்டேன் சொல்லும். நான் பாத்துட்டு ஒருத்தர் யாரா நீங்களா எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. எனக்கு கே டிஎம்ஸ்லாம் எனக்கு வரும். இந்த டிஎம் வரும்போது இந்த பையன் வந்து நான் ஸ்டாரி எல்லாம் போட்டா ரிப்ளை பண்ணுவான். வாவ் வெரி நைஸ் செக்ஸி பக்ஸி அப்படின்னு. நான் அதை நார்மலா கண்டுக்க மாட்டேன். நான் அப்படியே விட்டுருவேன். லைக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன் நானு. அதாவது ஒரு பையன் வந்து செக்ஸின்னு அனுப்புறது வந்து நீங்க வந்து கண்டுக்காம விட்டுருக்கீங்கன்னா எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமா நீ ஒரு கேவா? நான் கேரா கிடையாதுங்க. எங்க பாருங்க இப்ப நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். இப்ப நம்மளை பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றது ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது போக எப்படி போச்சுன்னா இந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு வந்த மெசேஜ் ஒரு நாள் மெசேஜ் பண்ணான். நைட்டு மெசேஜ் பண்ணிட்டு நேத்து என் கனவுல வந்தீங்க அப்படின்னா. அப்ப என்ன கனவுன்னு கேட்டேன். அது டர்ட்டி கனவு அப்படின்னா. டர்ட்டி கனவுனா எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இந்த எதையும் பேச போறான். நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ண போறேன் அப்படின்னு ரெடியா இருந்துட்டேன். அங்கதான் பையன் ட்விஸ்ட் வச்சான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு என்னமோ ஒரு மோட் இருக்குமே இக்னோ மோட்டா என்னமோ வாயிலே வர மாட்டேங்குது. நம்ம என்ன பேசினாலும் ரீஃப்ரெஷ் ஆச்சுன்னா அது காணா போயிடும். அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ண முடியாது. அனானிமஸ் மோட்ல பேச போறான்னு தெரிஞ்சிச்சு. இவன் சம்திங் ஃப்ரீக்கியா பேச போறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் கேட்டேன் என்ன கதை அப்படின்னு. அவன் சொல்றான் நீங்க வந்து என் வீட்டுக்கு வரீங்க. நான் உட்காந்துருக்கேன். பக்கத்துல எங்க அக்கா உட்காந்துருக்காங்க. அக்கா வராங்க கதைக்குள்ள. இருக்கு இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா பக்கத்துல அக்கா உட்காந்துருக்காங்க. சொல்றான் நான் வந்து என்ன பண்றேன்னா நான் உடனே அவங்க அக்காவை புடிச்சிட்டு ரூமுக்கு கூட்டு போறேன்னா. ரூமுக்கு கூட்டு போயிட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா. இவன் வந்துட்டு அந்த கனவுல என்ன பண்றானா அவனும் பின்னாடியே ஓடி வந்துட்டு கதவை தட்டுறானா. திறக்க சொல்லி தட்டுறான்றான். தட்ட முடியலையா திறக்க முடியலையா. நான் சொல்றேன் அங்க இருந்து மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா. அவன் அப்படியே குடுன்னு ஓடி வீட்டுக்கு பின்னாடி பக்கமா போயிட்டு ஜன்னல் வழியா ஏறி பார்த்தானா என்ன நடக்குது அப்படின்னு. அவன் அந்த ஹோட்டல்ல இருந்து பாக்குறான் நான் என்ன பண்றேன் அவங்க அக்காவை அப்படின்னு. இந்த விஷயத்த அவன் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றான். நான் அப்படியே சொல்றேன். நான் வந்து அவங்க அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறேன். அவங்க அக்கா என்ன லேடி பாயா? ஒரு நிமிஷம் பேசினே. நான் என்ன பண்றேன்னா என்னோட சட்டை என்னோட சிலுவார் எல்லாத்தையும் நான் அவுக்குறேனா. அந்த அருந்ததி படத்துல ஒரு சீன் வருமே அந்த அகோரி மேல நின்றுகிட்டு அனுஷ்கா மேல பாயிருதுக்கு அந்த மாதிரி மேல பாஞ்சி
இதுல ஒண்ணு சொன்னா, அக்காவோட பிராவை கடிச்சு நான் இழுக்கிறேன்னா அவங்க கடவுளே. போட்டு பண்றேன்னா அவங்க அக்கா வந்துட்டு கதறி கதறி மான் பண்றாங்களா ஓ அப்படின்னு. அதான் சொல்றேன், இது காதலா காதலா எபிசோட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இது வந்து அவன் டர்ட்டி கனவுன்னு வேற சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. அவனுக்கு கேவலமான எனக்கு கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இவன் என்ன எப்படி சொல்றான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஏய் நீ ஸ்டாப் பண்ணு, யூ ஆர் மேக்கிங் மீ அன்கம்ஃபர்டபிள். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. This person is worse than Epstein நான் சொல்லுவேன். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. நீ இங்கதான் வவ்வாலா இருக்க நினைச்சான், அவன் கனவுல கூட நீ வவ்வாலா தான்டா இருந்திருக்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு கே கனவு எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. பேசாம அவன் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தா நான் பரவாயில்லன்னு இருப்பேன். ஆமா, நார்மலா இருந்திருக்கும். என்னாலே இது என்ன அப்துல் கலாம் அப்பயே சொன்னாரு கனவு காணுங்கன்னு. இந்த என்ன பண்றானுங்க பத்தியா? இதனாலதான் கைஸ் வந்து நிறைய போன் பாக்காதீங்க கைஸ். ஏன்னா போன்ல வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டெப் ப்ரோ ஸ்டெப் சீஸ் அதெல்லாம் வந்து போட்டு உங்க மைண்ட கரெக்ட் பண்றாங்க. ப்ரோ அதுதான் என்னோட ஃபேவரட் கேட்டகரியே. நீங்க வேற. ஐயோ, princess is not fun guys, it's not fun. Brother, it's not a joke, brother. It's not a joke. நீ ஒரு பொம்பளை இப்படி பேசினாலே தப்பு தான். நீ உன் கூட பிறந்த சொந்த அக்காவே தப்பா பேசுற அப்படின்னு சொன்னோன்னே சாரி நான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மண்டைக்கு மேலே ஏறிடுச்சு. அதுல இருந்து நான் இவன் நல்லவன் நினைச்சேன். ஏன் நினைச்சேன் அப்படி, இவனோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இப்ப எங்கேயாச்சும் ஒரு ஹாரஸ்மெண்ட்லாம் பொண்ணுங்களுக்கு நடந்துச்சுன்னா ஸ்டோரி போடுவான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ப கூடாதுன்னு இத நான் நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன். ஏன் வந்து லவ் ரிலேஷன் பண்றானோ, ரேப்புக்கு வந்துட்டு அவன் வந்து அட்வொகேட்டா நிக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் தான் சமுதாயத்துல தப்பு பண்றதுல ஒரு ஆளா இருந்திருக்காங்க. அதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் அவனை கண்டுக்கிறதும் இல்ல, ஒரு பண்றது இல்ல. நீங்க அவனை கண்டுக்கிறது இல்ல, அக்காவை கண்டுக்கிறீங்களா? எனக்கு மைண்ட்ல அப்பதான் என்னோட ஃப்ரீக்கினஸ் ஓப்பன் ஆனிச்சு. பட்டு நான் அவன்கிட்ட கேட்க நினைச்சேன் உங்க அக்கா போட்டோ. ஆனா எனக்கு தெரியும் அது தப்புன்னு. அதனால நான் நினைச்சேன் ஓகே அது கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கல அந்த விஷயத்த. நான் உடனே சொல்லிட்டேன், இல்ல இது தப்பா இருக்கு, நீ பேசுறது ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு. நான் ஏதோ தப்பா இருக்குதுடா. பாத்துறா அவங்க அக்கா எக்ஸா இருக்க போதுடா. அக்காவை கூட்டி கொடுத்து பேக்கரி வாங்குறவனா பண்ண இதுக்காகவே நான் ஜிம்முக்கு போறேன்டா. டேய் இவரு மோகன்லால் பாத்தீங்கன்னா இதுக்காக ஜிம்ம போற எதுக்கு அடுத்த அக்காவை பண்றதுக்கு. நானும் அந்த என்னத்த சொல்லிருப்பேன், நீ என்ன இவ்வளவு ரசிக்கிற, உங்க அக்கா ரசித்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அக்காகளை கொண்ட தம்பிகளுக்கு தான் தெரியும் இவன் ஒரு தாயொலி. இதுல இது வந்து கிடைக்கிற வந்து ஒரு பொது நாள் அறிவிப்பு என்னன்னா, மனிதர்களுக்கு வந்து ஃபேண்டசி இருக்கிறது வந்து நார்மல். ஆனா வந்து உங்க ஃபேண்டசிட்ட வந்து தெரியாத மூணாவது மனிதர்கிட்ட போயிட்டு டைரக்டா சொல்றது வந்து தவறு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கன்றாவிலாம் அடுத்தவங்கிட்ட வந்து கக்காதீங்க, மைண்ட் பக் ஆகுது. அவரு வந்து அந்த பையன் கூட ஒரு கே உறவுலதான் இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு தாட். 3 பேர் ஒன்னா சேர்ந்து அவருக்கு அழைப்பு விட்டாங்க. வேற மாட்டுக்கு. நீங்க டிவிக்கு ஓட் போடுவீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, டிஎம்கேக்கு ஓட் போடுவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்காவை பண்ணுவோம்.